விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் மூதாட்டியின் வீட்டில் 100 சவரன் நகைகள் 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன. பொதுமக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள கொள்ளையர்கள் சிக்குவார்களா? விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அண்ணாமலை நகரை சேர்ந்தவர் ருக்மணி. இவருடைய கணவர் கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு உயிரிழந்துவிட்ட நிலையில் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார். ருக்மணி செவ்வாய்க்கிழமை அன்று மதுரையில் உள்ள உறவினர் வீட்டின் துக்க நிகழ்விற்கு சென்று விட்டார். இந்நிலையில் மறுநாள் காலையில் அவருடைய வீட்டின் கதவு திறந்து கிடப்பதாக பக்கத்து வீட்டினர் தகவல் கொடுத்துள்ளனர். ருக்மணி வீட்டிற்கு வந்து பார்த்தபோது கதவு மற்றும் பீரோ உடைக்கப்பட்டு 80 சவரன் தங்க நகை, 20 சவரன் தங்க காசுகள் என்று மொத்தம் 100 சவரன் தங்கம் மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. ருக்மணி அளித்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் எதிர் வீட்டில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். அதில் நம்பர் பிளேட் இல்லாத இருசக்கர வாகனத்தில் மாஸ்க் அணிந்தபடி வந்த 2 இளைஞர்கள் கொள்ளையடித்துவிட்டு அதே இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய காட்சிகள் பதிவாகியிருந்தன. இதேபோல அருகில் உள்ள வெளிநாட்டில் வேலை பார்க்கும் அழகேசன் என்பவருடைய வீட்டிலும் பூட்டை உடைத்து 2 சவரன் தங்க நகை, 20,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். ஒரே இரவில் அடுத்தடுத்து வீடுகளில் கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை அருப்புக்கோட்டை நகர் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நள்ளிரவில் அடுத்தடுத்து வீடுகளில் கொள்ளை சம்பவம் நடைபெற்றிருப்பது அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களிடம் நம்முடைய வீட்டிலும் கொள்ளை நடந்துவிடுமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.